சம்மர் வந்துருச்சு, லீவ் விட்டாங்க. அச்சச்சோ. சோ லிக்விட் டென்சிட்டி அப்படினா என்ன தெரியலையே. இப்ப பாரு. ஐ மீன் யூ மீன் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எக்ஸ்பெரிமென்ட் பண்ண வந்தியா, சாப்பிட வந்தியா மன்னி? ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் வந்துருச்சு, லீவ் விட்டாங்க. அச்சச்சோ. ஸோ எங்களுக்கு வந்து எப்படி தான் டைமை பாஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம். ஸோ நிலா, நீ இன்னைக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோன்னு உனக்கு எதாவது ஐடியா இருக்கா? இதெல்லாம் பார்த்தா உனக்கு எதாவது தோணுதா? தேன், தண்ணி, கிளாஸ், லிக்விட், ஜீரக தண்ணி இல்லை, எண்ணெய். அது ஓகே. ஸோ எல்லாமே வந்து நாங்கள் ஒரு லிக்விடாக வச்சுருக்கோம். இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோன்னு அவன் ரொம்ப நேரமாக எனக்கு கேட்டுனே இருந்தான். நான் சொல்கிறேன், இருறா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் டென்சிட்டி வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிக்விட் டென்சிட்டி அப்படின்னா என்ன தெரியலையே. இந்த தேன் பார்க்க எப்படி இருக்கு, இந்த தண்ணி பார்க்க எப்படி இருக்கு, ஏதாவது ஐடியா இருக்கு? இதெல்லாம் பார்த்தா உனக்கு ஏதாவது தெரியுதா? தொட்டு பார்க்குறியா? கை காட்டுங்க. இப்படி பண்ணி பாரு, எப்படி இருக்கு? லிக்விட் எப்படிடா இருக்கு? தொட்டா எப்படிடா இருக்கு? வருது. ஈஸியா அமுங்குதா? தண்ணி மாதிரி இல்ல வேற மாதிரி இருக்கா? வேற மாதிரி இருக்கு. ஓ, சோ நிலன், லிக்விட் டென்சிட்டி அப்படின்னா என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது புரியுற மாதிரி சொல்லட்டுமா? 2 கார் இருக்கு. இந்த கையில இருக்கிற காரு பஞ்சுனால ஆனது, இந்த கையில இருக்கிற காரு மெட்டல்னால ஆனது. எதுல வெயிட் ஜாஸ்தியா இருக்கும்? மெட்டல்ல தான் வெயிட். ஆனா ரெண்டும் ஒரே ஷேப்ல இருக்கு, ஒரே சைஸ்ல இருக்கு. ஏன் மெட்டல்ல இருக்கிறது வெயிட் ஜாஸ்தியா இருக்கும்? ஏன்னா அது வந்து மெட்டல்ல இருக்கறனால ரொம்ப வெயிட்டா இருக்கும். பஞ்சுல இருக்கிறது வெயிட்டே இருக்காது. ஸோ அதுதான் இதுல எல்லாம் நடக்குது. இந்த தேன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நிறைய வெயிட்டாக இருக்கும். இதனுடைய பார்ட்டிகல்ஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், பக்கத்தில் பேக்டாக இருக்கும். ஆனால் இந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? வெயிட்டு கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற லிக்விட்ஸ் எல்லாம் அதனுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு லிக்விடும் மிக்ஸ் ஆகாமல் அடுத்தடுத்த லேயராக தனித்தனியாக தெரிய போகுது. பார்ப்போமா? இது பார்க்க எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணுவோமா? ரெடி? என்ன நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வந்துக்கோண்டா. எப்படி இருக்கு தேன்? ஓகே, இப்போ இந்த ஸ்பூன், இப்போ நாங்கள் வந்து எம்டி கிளாஸ் வச்சுருக்கோம். இதில் ஒரு லேயர் ஆஃப் லிக்விட் நாங்கள் போட போகிறோம். அது டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி கீழேருந்து மேலே வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். தனித்தனி லேயராக தெரிய போகுது. ரெடியா? நீ போடுறியா நான் போடவா? நீ போடுற. ஓகேண்ணே. ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோம் சொல்லு. தேன், லிக்விட். என்ன லிக்விட்? பாஸ்மதியா? இது வந்து டிஷ் வாஷ் லிக்விடு, இது தண்ணி, இது எண்ணெய். ஓகே, இது 4த்தையும் நாங்கள் வந்து போட போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெடியா? ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் போடுங்க. விழவே மாட்டேங்குதுல்ல. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் தேன் போட்டோம். கீழே இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே வெயிட் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இது என்ன பண்ணியிருக்கோம்? முதல்ல கீழே போட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன போடலாம் சொல்லு. இதுக்கு அடுத்து எது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு? தெரியலையா? எனக்கு இதுதான் தெரியுது. இது போடுவோமா? எல்லோ கலர் ப்ளூ தானே வரும். யார் சாமி இவன்? கொஞ்சமாக போடு. போடு போடு போடு, தைரியமா போடு. பயப்படாதடா. ஓகே. இப்போ பாரு, தனியா இருக்கு. இப்போ அடுத்து என்ன போட போறோம்? தண்ணி நான் போடுறேன். நீ என்ன சொல்ற? என்ன மிக்ஸ் ஆயிடுச்சு? இல்ல, ஏப்ரல் ஃபூல். ஸோ இதில் 3 லேயர் தனித்தனியாக இப்போ தெரியுது. உங்களுக்கு இந்த 3rd லேயர் வந்து வாட்டர் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது ஃபுட் கலர் ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா அது தனி கலராக தெரியும். இதை வச்சு நீங்கள் ரெயின்போ ஃபார்மேஷன் கூட மேக் பண்ணலாம். அது நெக்ஸ்ட்டு நாங்கள் சொல்லித்தரோம். ஓகே, இப்போ அடுத்து என்ன போட போகிறோம்? இப்போ எவ்வளோ லேயர் இருக்கு? கலர் சொல்லு. yellow, blue, white. ஓகே, எல்லோ, ப்ளூ அண்ட் ஒயிட் 3 லேயர் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நாங்கள் வந்து ஆயில் போடுறோம். ரெடியா? போடுங்க, கொஞ்சமாக போடுங்க.
அவ்வளோ கொஞ்சம் இல்லையா? இரு கொட்டிக்கிட்டே இருக்கு. அதான் உங்க அப்பா நொறையா தெரியுதே. தண்ணி என்ன ஆயில் நிறைய தெரியுது. தண்ணி நடுவில் தனியாக தெரியுது பாரு. ஆ அது மேலே என்ன தெரியுது? ஆயில். ஆயில் நொறையா இருக்கு. மேபி ஆலிவ் ஆயில் மாதிரி எதாவது போட்டால் கலர் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ 4 லேயர் உங்களுக்கு தெரியுதா? எனக்கு 4 லேயர் தெரியுது. ஸோ மக்களே, இங்கே வந்து 4 லேயர் எனக்கு தெரியுது. உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. ஏன் அப்படின்னா இந்த தண்ணி வந்து 3rd லேயர் இருக்கிறதுல வந்து ஒரு லைட் ப்ளூ கலராக இந்த டிஷ்வாஷ் கலரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பட் என்னோட நேக்கட் ஐஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 4 லேயராக தான் தெரியுது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் ஐயில் பார்த்தா தெரியும். இப்போ நாங்கள் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டென்சிட்டிலாம் உண்மையிலே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணாலும் அது மிக்ஸ் ஆகக்கூடாது தானே? கரெக்டா? இல்லை. பூச்சி. இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லிக்விடில் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டியாக ஏதோ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நிலன்னு கேட்டான் இதெல்லாம் மிக்ஸ் ஆகுமாமா அப்படின்னு கேட்டான். சரிடா ஸ்பூனை வச்சு கலக்கி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணுவோமா? ரெடியா? என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது திரும்பியும் 4 லேயராக செட்டில் ஆகுதா இல்லை அது அப்படியே தான் இருக்கான்னு பார்ப்போம். ரெடியா? ஆடடே அடடே. டடாங். ஸோ நாங்கள் மிக்ஸ் பண்ணோம். ஆனால் இது எப்படி ஆயிடுச்சு? திரும்பியும் அதே மாதிரி லேயராக தான் செட்டில் ஆயிருக்கு. தண்ணியும் இந்த லிக்விட் வாஷும் மட்டும் லைட்டாக மிக்ஸ் ஆகிருக்கு. மற்றபடி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து செட்டில் ஆகி லேயராக தான் இருக்குது. இல்லை நீ எத்தனை வாட்டி கலக்கினாலும் இது இப்படியே வந்துருமாடா திரும்ப? இன்னொரு வாட்டி கலக்கி ட்ரை பண்ண போகிறோம். மறுபடியும் முதல்ல இருந்தா பண்ணி பாருங்க. ஸோ இது இப்படியே தான் போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவே இல்லை. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க இந்த மாதிரி க்யூரியஸாக பண்ண ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதையும் கீழே கருத்துக்களாக சொல்லுங்கள். அது என்ன ஆக்டிவிட்டின்றதையும் சொல்லுங்கள். நாங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறோம். என்கேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சும்மா டைம் என்ன பாருங்கள். மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இப்படியே வச்சிருக்க போகிறோம். இது 3 லேயராக பிரியுதான்னு பார்ப்போமா? ப்ளூ கலர் மட்டும் இருக்கு. இவ்வளோ நேரம் கோமால இருந்தியாடா நீனு? இதெல்லாம் பண்ணி பார்த்துருந்தோம். கோமால தான் இருந்தேன். கோமானா என்ன நிலன்? இவ்வளோ கோமாவை பார்த்திட ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கோம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி இல்லையே. கோமானா என்ன நீ சொல்லு முதல்ல. சொல்றா. கோமானா வந்து தப்பு பண்றவங்கள எல்லாம் கோமால சேர்த்துருவாங்க. அங்க சாப்பாடு இருக்காங்க. அது ஜெயிலுடா டேய். ஸோ செட்டில் ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செட்டில் ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். லேயராக வந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் இன்னொரு வாட்டி கலக்கி பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் போடுது. கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் சீட்டிங்க. சீட்டிங்கா? இதெல்லாம் பண்ணறது ரொம்ப சீட்டிங். இந்த கலர் பண்றது ஒரு கலரா போயிட்டே இருக்கு. கை எடுத்துருங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இனி ஒரு பாட்டு பாடுவேன். என்ன பாடுது? வேர்ல்ட் இஸ் எண்டிங். பாடு. 8 planets around the sun. Let me call them one by one. Mercury, Venus, Earth and Mars are the closer to the sun. Jupiter is big inside. Saturn comes with ring and light. Mercury, Venus, Earth and Mars are the closer to the sun. Are the closer to the sun. Are the closer to the sun. மாவு எடுத்துக்கலாம். தோசை அம்மா தோசை. அம்மா சுட்ட தோசை. அரிசி மாவு உளுந்த மாவு கலந்து சுத்த தோசை. கலந்து சுத்த தோசை. யாருக்கு சொல்ற? உங்களுக்கு தான். எங்களுக்கா? நீங்க வீடியோ எடுத்து பசிக்கும்ல என்னது? ஓ ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ எடுத்து எனக்கு பசிக்குமா? நீ என்ன பண்ற? உனக்கு என்ன பண்ணி பசிக்கும்? நான் பட்டி கிடந்துக்கிறேன். உங்களுக்கு தான் சாப்பாடு வேணும். ஏன் நீ பட்டினி கிடக்கணும்? உங்களுக்கு தான் சாப்பாடு முக்கியம். ஏன் உனக்கு தானே ரொம்ப முக்கியம்? நீ குழந்தை தானே. குழந்தைனாலும் சாப்பிடலாம். நான் அண்ணா அவங்க இதுக்கு மேலே நிறைய பேர் இருக்கோல வீட்டில். இதுக்கு மேலே தோசை காலி ஆகிடும்ல. ஓகே.
அதனால எவ்வளோ தோசை சுட்டுருக்கேன்னு பாருங்க. ஸோ ரேஷனிங் பண்ணி கொடுக்குறாங்க எங்களுக்கெல்லாம் எவ்வளோ தோசை இருக்கோ அது ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கையை நவுத்திக்கிறீங்களா? அப்பதான் தோசை விட முடியும். கஷ்டமா இருக்கே. சாரி கையை Sorry. நவுத்திக்கோங்க. சாரி. It's okay. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லேயர் என்ன நிலன்? பசி வந்துடுச்சாடா? ஐயோ பாவம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லேயர் என்னடா நிலன்? Hello. இல்லை என்னது? தேன். தேன். தேனுக்கு அப்புறம் Liquid சோப். soap. அப்புறம் தண்ணி. தண்ணிக்கு அப்புறம் Oil. ஆயில். இந்த 4 லேயரில் எந்த லேயர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? வெள்ளாயிரும். எல்லா லேயரும் பிடிச்சிருக்கு. ஆனா அந்த ஆயில் மட்டும் தான் பிடிக்கல. ஆயில் மட்டும் பிடிக்கலையா? ஏன்? ஏன்னா நொறனாலே இருக்கு. நொர நிறையா இருக்கு. ஆயில் வந்து நொர நிறையா இருக்கிறதுனால அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஆக்சுவலி எல்லா லேயரும் பிடிச்சிருக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆயில் தானா? எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆயில் பாரு குட்டி குட்டி டைமண்ட் மாதிரி இருக்கு. பபுள் பபுளாக இருக்கு. நான் என்ன சொன்னாலும் நம்புவான். இப்போ இந்த ஆயில் லேயர் க்யூட்டாக இருக்காடா? உனக்கு பிடிச்சிருக்குல்ல ரொம்ப? இல்லை பிடிக்கவே இல்லையா? பிடிச்சிருக்கு. பிடிக்கல என்ன இதுக்கு முன்னாடி? தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நிலன் எனக்கு தேன் பிடிக்கவே பிடிக்காது நிலன். நீ போய் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றியா? நல்லாவா இருக்கு? ஏன்? நீ சொல்லு. எனக்கு என்னமோ நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு. இல்லையே. விழுந்துருச்சு. சொல்லு தேன் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை. நீ சொல்லு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இல்லை முடிஞ்சிச்சு போடா. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வந்தியா சாப்பிட வந்தியாமா நீ? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிப்போம், கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்போம், கொஞ்சம் க்யூரியஸாகவும் இருந்துப்போம்ல. உனக்கு இந்த மாதிரி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஏன் பிடிச்சிருக்கு? ஏன் பிடிச்சிருக்கு? ஐ மீன் யூ மீன் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என்ன நல்லா இருக்கு குட்டி குட்டி? இல்லை எனக்கு புரியல. குட்டி குட்டியா சாப்பிட்றதெல்லாம் நல்லா இருக்கு. நான் கஷ்டப்பட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன், நீ உட்காந்து சாப்பிடுவேன் இல்லை? அதானே பண்ற? சொல்றா. அப்புறம் ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிடிச்சிருக்குன்னு எனக்கு ஒரு காரணம் சொல்லு. இல்லைன்னா அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ண மாட்டேன். சொல்லு. ஸோ ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நிறைய விஷயம் கற்றுக்குறோம். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour வந்து ஒரு நாளில் டைம் போகிறதே தெரில. நெக்ஸ்ட் டே வந்து அவங்க இன்னும் ஆர்வமாக இருக்காங்க. என்ன தெரிஞ்சுக்கலாம், வேற என்ன சொல்லித்தர போறீங்க, இன்னைக்கு என்ன புதுசாக மேஜிக் பண்ண போகிறோம், அந்த அளவுக்கு அவங்க அதை ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன அப்படின்றத நாங்களும் அதை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுப்போம். அண்ட் நீங்களும் இந்த லிக்விட் டென்சிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு அவங்க என்ஜாய் பண்ணாங்கன்றதையும் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். நாங்களும் படிச்சுட்டு அந்த சந்தோஷத்தை அப்படியே பகிர்ந்துப்போம். ஸோ இதே மாதிரி இன்னும் பல அழகான வீடியோ பதிவோடு உங்களை அடுத்த முறை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள். பாய்.